வெல்கம் டு மல்லிகா பதினாஸ் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். எப்போதுமே முறுக்கு பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட்டு, எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறது புளிப்பும் காரமும் உப்பும் எல்லாம் சேர்ந்த ஒரு நல்ல காரசாரமான இருக்கிற ஒரு முறுக்கு. இதற்கு தயிர் முறுக்குன்னு பேர். இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன். 2 அழாக்கு பச்சரிசி மாவு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடைந்த கட்டி தயிர் தேவைப்படும் அளவு, எள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. இப்போ இந்த தயிர் முறுக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல கட்டி தயிர் நல்லா புளிச்சிருக்கணும். 1 நாள் 2 நாள் புளிக்க வச்சுட்டு இந்த கட்டி தயிரை லேசாக கடைஞ்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இதை ஒரு இதில் போட்டுக்கலாம். இதோட வெண்ணெய் நல்லா சாஃப்டாக இருக்கணும், இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு, இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அழாக்கு மாவுனா 1/2 டீஸ்பூன், 2 அழாக்குனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் போடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கும். அயோடைஸ்டு சால்ட்டுங்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கவனம் தேவை. இதோட மிளகாய்த்தூள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எள், இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெண்ணெயும் இந்த தயிர் நல்லா ஒன்று சேர்த்துக்கணும். வெண்ணெய் அங்கங்கே நிற்காமல் இதில் கலந்து விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் தேய்ச்சிட்ருங்க. இதோடு நம்ம பிடிக்கிற அளவுக்கு மாவு போடணும். தயிர் ரொம்ப புளிச்சிடக்கூடாது, அதுக்காக புளிக்காமல் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு புளிச்சிருந்தாக்க இது நல்ல ருசியாக இருக்கும். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து தூக்கலாக இருக்கிறப்ப இந்த வெண்ணெய் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் இருந்தால் தான் நம்ம தயிரோடு சேர்த்து நல்லா கலக்க முடியுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வெண்ணெயை நல்லா கலந்துருங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் முன்னாலேயே வெண்ணெய் இதில் போட்டு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு விட முடியும். இப்போ இதில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவு போடணும். மாவு சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு காரம் போட்டுக்கலாங்க. ருசி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதை மட்டும் மாவு நம்ம எல்லா மாவும் ஒன்றாமே சேர்த்து பிசைஞ்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் எண்ணெயில் பொரிக்கிறப்போ இது செவந்து தானே போகும் நம்ம காரம் சேர்த்ததுனால. அதனால் எண்ணெய் உங்களுக்கு எள்ளு தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணுங்க. கொஞ்சம் தளர இருந்தால் நல்லா தான் வரும். கொஞ்சம் சப்பாத்தி மாவெல்லாம் இந்த மாவை நம்ம பிசையக்கூடாது. அதே நேரம் நம்ம அதில் போடுறப்போ கொஞ்சம் நீங்கள் சின்ன முறுக்கு மாதிரி போயிடணுன்னாக்க இதை தளர இருக்கணும். பொடி முறுக்கு மாதிரி அப்படியே வானிலையில் நேரடியாக போடுறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ முறுக்கு நாழியில் போடணும். இதுக்கு 3 கண் இருக்கிற இந்த மாதிரி முறுக்கு டிஸ்க் வச்சுருக்கேன். இதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். உள்ளே எண்ணெய் பூசி வச்சுருக்கோம். இதில் உள்ள மாவை நிரப்பிக்கலாம். இதை மூடிட்டு இது நேரடியாகவே பிடிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மேல் எழும்பி வந்ததுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல பாட்டை இந்த மாவை எடுத்துடலாம். இதை நேரடியாக பிழிஞ்சிக்கலாம். நல்ல சூடாக கரெக்டாக சூடு இருந்ததுனாக்க எண்ணெய் உள்ளிழுக்காது. இல்லைன்னா மாவு
எண்ணெய் குடிக்கும். முறுக்கு வந்து எண்ணெயாக இருக்கிறதுனாக்க சூடு இல்லைன்னு அர்த்தம். அதே நேரம் ஓவர் சூடாகிடுச்சுனாக்கா போட்ட உடனே செவந்துடும், சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து இது ரொம்ப ஒரு ஆர்ட்டு, பார்த்து கவனமாக பண்ணணும். எண்ணெயில் இருக்கிறப்ப ரொம்ப கவனம் தேவை. நிறைய வானிலை வரைக்கும் மேலே வரைக்கும் ஊற்றாதீங்க. நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இதை பிழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நுரைச்சி வரும். அதனால் நம்மளுக்கு தெரியாது. மேலே வரைக்கும் வந்ததுன்னா மேலெல்லாம் செதறும். இப்போ நல்லா சூடான பிறகு இதை தணலை குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பிழிங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக வேணால் நீங்கள் பிழியலாம், இல்லைன்னா பெருசாக அப்படி மாதிரி பிழிஞ்சாக்க நம்மளுக்கு சுலபம். அதுக்கப்புறம் நம்ம நொறுக்கி அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழ்பாகம் செவக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது நல்லா சிவப்பாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் போட்டிருக்கோம். இது கவனமாக திருப்பி போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்ல செவக்க இருக்கும். யாருமே இது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. சலசலப்பு அடங்கணும். பொதுவாக இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய் தான். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே பக்ஷணம் எல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரம் செலவு பண்ணிடணும், அடுத்த நாள் இருக்காது. கடலை எண்ணெய்னாக்கா உங்களுக்கு 1 மாதம் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா செவந்துடுச்சு. இந்த மாதிரி செவந்ததும் நம்ம எடுக்கணும். தயிர் முறுக்கு தயாராகிடுச்சிங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். மிக சுவையான தயிர் முறுக்கு தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் a very easy method of preparing sour spicy murukku. What we have to do is you have to remember to use the thick buttermilk. That it should be very thick, at the same time it should be sour. You can use plain rice flour, salt, chili powder, butter and little sesame seeds. Just mix everything together according to the measurement what I have told, and then deep fry. It's very simple, at the same time very tasty. Everybody will just love it.